மாபெரும் போராட்டம் நடந்து. இந்த இப்படியான புதைகுழிகள் இந்த சர்வதேசம் கண்காணிப்பிலே சர்வதேச விசாரணை உணர்ந்து செயற்படுத்தி தருவீர்களா? இவ்வளவு பேர் வந்து கொண்டிருக்காங்க பாருங்க. உண்மையாகவே புலம்பெயர் தேசத்தில் உள்ள வெல்கம் டு 2K Salons. இன்றைக்கு நாங்கள் அங்கே நிற்கிறோம்டா ஜாழ்ப்பாணத்தில் செம்மணிலாம் நிற்கிறோம். ஏன் இங்கே வந்து நிற்கிறோம்டா, இங்கே பார்த்தீங்கன்னா மாபெரும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அணையாவளக்கு போராட்டம் 3 நாளா மாபெரும் போராட்டம் நடக்குது. இன்றைக்கு வந்து கடைசி நாளண்டபடியால மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. அதாவது இதுக்கு வந்து சர்வதேச ரீதியில நீதி கிடைக்கணும் இந்த போராட்டத்துக்கு. ஏன்னா இது வந்து மக்களின் ஒரு கூக்குரல். அதாவது ஐநா சபை மனித உரிமை ஆணைக்குழுவிலேருந்து ஒரு அங்கத்தவருடைய வாரர் அவர்கிட்டையும் இதை தெரியப்படுத்தி ஒரு நீதி கிடைக்கணும்னா இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனா உண்மையாவே எங்க மக்கள் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவு தந்து பஸ்ல எல்லாம் வந்து உண்மையாக வடக்கு கிழக்கு மக்கள் முழு பேரும் வந்து நிற்கிறாங்க. பஸ்ஸுகள்ல எல்லாம் வந்து இறங்கி கொண்டு இருக்காங்க. இப்பயுமே வந்து கொண்டிருக்காங்க நிறைய பேர். இப்போ எப்படியெல்லாம் போராட்டம் நடக்குதுன்னு இந்த வீடியோவோட பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இடம்பெற்று எனக்கு மறுக்கப்பட்ட நீதியை பெற்றுக் கொள்வதற்கு சர்வதேச விசாரணையை கோரி நிற்கின்றோம் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக உங்களது கையெழுத்துக்களை தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றோம். வேறுங்க இவ்வளோ மக்கள் வந்து கொண்டிருக்காங்க. பஸ்ஸுகளில் வந்து பஸ்ல எல்லாம் இறங்கி இந்த போராட்டத்துக்கு மக்கள் இவ்வளோ பேர் வந்து கொண்டிருக்காங்க பாருங்க. இவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னு பாருங்க. வடக்கு கிழக்கு மக்கள் முழு பெருமையும் வந்து நிற்கிறாங்க சொல்லலாம். அந்த அளவுக்கு போராட்டத்துக்கு மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க பாருங்க. பாருங்க இவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்க பாருங்க போராட்டத்துக்கு. ஒழுங்கமைக்கப்பட்ட நேரத்தில் ஊடகவியலாளர்களுக்கான பகுதிகளில் ஊடகவியலாளர்களும் பொதுமக்களுக்கான பாதையில் பொதுமக்களும் அந்த அங்கீகாரம் கிடைக்குமாறு அன்புடன் வருகிறோம். அத்துடன் இந்த முற்பொழிக்கு முன்பதாக சிவப்பு மஞ்சள் கொடிகள் அணியப்பட்ட அந்த வீதியில் இரு மருங்கிலும் எந்தவித ஒரு வாகனங்களையும் செய்ய வேண்டாம். பொதுமக்களின் பொது போக்குவரத்துக்கும் அவர்களது தனியான போக்குவரத்துக்கும் எந்த விதமான இடையூறும் செய்ய வேண்டாம். அன்புக்குரியவர்களில் இந்த கொடி கட்டப்பட்டுள்ள எல்லைகளுக்கு அப்பால் உங்கள் வாகனங்களை தடுக்குமாறு அன்புடன் வருகிறேன். நாங்கள் செம்மணி புதைகுழியிலே இன்று 3வது நாளாக இழந்த மக்களை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே 2009க்கு முதல் இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தோடு சேர்ந்து எத்தனையோ ஒட்டுக்குழுக்கள் எமது மக்களை சின்னாபின்னமாக்கி இருக்கிறது. சிறுவர் தொடக்கம் பாலியல் வல்லுறவுகள், சிறுவர்களுடைய பொடிகள் கூட தாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே இன்னும் எத்தனையோ பொடிகள் இதில் தாக்கப்பட்டிருக்கிறது. செம்மணி புதைகுழி மட்டுமல்ல,
வடக்கு கிழக்கிலே பல இடங்களிலே, இப்போ கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே, வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை இதுவரையில் புதைகுழிகள் எத்தனையோ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ தோண்ட முடியாமல் இருக்கிறது. 2009க்கு முதல் இராணுவத்தோடு இந்த குடும்பங்களோடு இருந்து செயல்பட்டவர்களுக்கு உண்மையாகவே விசாரணை வேண்டும். இன்று இந்த செம்மணி புதைகுழியிலே வந்து அவர்களும் இதிலே பூ போட்டு செல்கிறார்கள். வேதனையான விடயம் என்னென்றால், உண்மையாகவே தேசியம் தேசியம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தேச துரோகிகளோடு போய் சேர்ந்து கொண்டு இன்று இந்த இடத்துக்கு வருகிறார்கள். இதை தவிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த இப்படியான புதைகுழிகள் இந்த சர்வதேசம் கண்காணிப்பிலே சர்வதேச விசாரணை வேண்டும். எமக்கு இலங்கையிலே இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தில் எந்த ஒரு நீதியும் தமிழ் மக்களுக்கு கிடைக்காது என்பது உலகறிந்த உண்மை. ஐநாவே கண் திறந்து பாரு, சர்வதேசமே கண் திறந்து பாரு என்றுதான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விசாரணைக்கு நிதி தேவை என்றால் உண்மையாகவே இந்த அரசாங்கம் சொல்லுகிறது, உண்மையாகவே எங்களுடைய தமிழ் அமைப்புகளிடம் இந்த நிதியை கேட்டால் கூட நிதியை கொடுத்துட்டு போவார்கள். இந்த விசாரணை மனிதநேயமாக நடைபெற வேண்டும். இன்றைக்கு சர்வதேசத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வருவதாக கூறுகிறார்கள். உண்மையாகவே வந்து இந்த விசாரணையை சர்வதேசத்தில் செய்ய வேண்டும். இந்த ஸ்ரீலங்காவை நம்பி நாங்கள் இல்லை. வடக்கு கிழக்கிலே ஒரு மூடிய சிறைச்சாலைகள் தான் தமிழ் மக்கள் வாழுகிறார்கள். புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் நினைக்கலாம் நாங்கள் இங்கே நிம்மதியாக வாழுகிறோம் என்று. உண்மையாகவே புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிரதமர், ஒவ்வொரு நாட்டு ஜனாதிபதி, நாட்டு பிரதமருக்கு நான் கூற விரும்புகிறேன் என்னென்றால், அந்த நாட்டில் பிரச்சனை முடிந்தது என்று சொல்கிறார்கள். இன்றும் நாங்கள் சிவில் நிர்வாகத்துக்கு இல்லை, இராணுவ ஆட்சி தான் நடக்கிறது. இன்றைக்கும் விடிய வரும்போது விசுவமோடு பகுதியிலே 4-5 இராணுவத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடமும் இராணுவ முகாம்கள் இருக்கிறார்கள். இன்னும் விட வேண்டிய இடங்கள் விடவில்லை. உண்மையாகவே காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே என்பதை நாங்கள் தேடி அலைய வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் எத்தனை மனித புதைகுழிகள் இந்த ஸ்ரீலங்காவில் இருப்பது என்பதை கண்டறிவதற்காக களமிறங்கி இருக்கிறார்கள். ஆனால் கட்டாயம் என்றோ ஒரு நாள் தர்மம் வெல்லும், நீதி வெல்லும். எமது 70,000 மாவீரரும் 3 லட்சம் மக்களும் இந்த மண்ணிலே தியாகத்துக்காக எங்களுக்கு வடக்கு கிழக்கு இணைந்து தமிழ் மக்கள் என்று நாங்கள் இருப்போம். இன்னும் 50 வருடங்கள் ஆகலாம். தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான ஒரு தீர்ப்பு வேண்டும் என்பதையே நான் இந்த இடத்தில் கூறுகிறேன். ஆனால் இந்த இனி வரும் காலங்களிலே இந்த தேசியம் என்று கதைப்பவர்கள் எல்லோருமே ஒரு தேச துரோகிகளிலிருந்து மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை போர் யுத்திகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு போல இன்றைக்கு இந்த புதைகுழிகளையும் காப்பாற்றுவதற்காக பாடுபட வேண்டாம் என்பதையும், இந்த புதைகுழிக்கு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 2009ஆம் ஆண்டு இருந்த உங்களுக்கு தெரியும் டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்கள் தான் இங்கே இருந்தவர்கள். அவர்கள் எத்தனையோ கொலைகள், கற்பழிப்புகள் எல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு வெள்ளை வேடம் போடுகிறார்கள். ஒரு பிரதேச சபை தேர்தலுக்காக இன்று தேசியம் என்று பேசிக்கொண்டு இருப்பவர்கள் கைகோர்க்கிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆகவே தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி வேண்டும். சர்வதேசமே நீதியை கொடு. நன்றி. அம்மா வழக்கு என்கின்ற கருத்துரையில் 3 நாட்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கடல் பிள்ளைகளும் தற்போது நகரத்தில் தொழிற்சங்கங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் என்று அணைந்து இந்த போராட்டத்திற்கு கணித்திருப்பதோடு கையொப்பம் என்பதற்காக ஒரு பகுதியில் எங்களது இந்த விருந்தின் இறுதி எப்படியாக இந்த வழக்கில் நிகழ்ந்திருப்பதாக அறிவித்திருக்கிறோம். அந்த நிலையில் எங்களால் கூடிய திட்டங்கள் என்பது ஒரு பொருள் குற்றம் என்பது நிலையில் எங்களுடைய விவசாயிகள் அவர்களது இலக்கு நிலை யாருக்கும் அளிக்கப்படாமல் இருப்பது எல்லாருக்கும் தெரிந்தது. இந்த நிலையில் அவர் பார்க்க வைக்கக்கூடிய இந்த மக்கள் அமைதி போராட்டத்தில் அவர் முக்கியமாக அந்த வேண்டுகோள் மக்களின் தாக்கங்களிலும் என்பதற்காக நாங்கள் 2 மணியிலிருந்து 4 மணி வரை நமது நிகழ்வுகள் முடிந்த பிற்பாடு இனிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிற நேரில் அவர்கள் அறிவிக்காக இந்த 2 மணியிலிருந்து 4 மணி வரை காத்திருப்போம். உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதை ஒரு மனித போராட்டம் என்ற நிலைக்கு அவர்கள் எண்ணக்கூடாது. நாங்கள் சாத்தியமான முறையில், அமைதியான முறையில் ஒன்று திறந்து அவரிடம் உங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் வந்து சென்றதன் பிற்பாடு கிழக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் செம்மணி வீதியூடாக சென்று ஏவி வீதியூடாக சென்று மீண்டும் கபாட்பட்டி சந்தியை அடைந்து அங்கிருந்து சித்துப்பாத்தி மயானத்திற்கு வருவதுடன் இந்த பேரணி நிறைவு பெறும். ஏனையவை நாங்கள் நேற்றே கூறியது போல
இந்த தீச்சட்டி ஒரு தீச்சட்டியை ஆகிய துருவத்தினால் பிரதியீடு செய்யப்படும். அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் இந்த தீச்சட்டி ஏற்றப்படும். இந்த தீச்சட்டியில் இருந்து பெறப்படும் தீக்கங்குகள் சிறு சிறு சட்டிகள் மூலமாக தியாகதீபம் தீவரண்ணா, தந்தை செல்வா, யாழ் நூலகம், தமிழ் ஆராய்ச்சி வரலாறு படுகொலை நடந்த இடம், உணர்வியலாளர்கள் பிரதேசம் மற்றும் சுற்றுப்பாத்தி இந்து மயானம் ஆகிய அந்த பிரதேசங்களில் அந்த கடல் சிறு சிறு தட்டிகளில் தாங்கப்பட்டு நினைவாக கடத்தப்பட்டு அங்கு வைக்கப்படும். அதன் இறுதியில் இந்த பிரதான தட்டி செம்மணி நீரேரி பகுதியில் நீருடன் நீராக கலக்கப்படும். இதுதான் இந்த அணையா தீபத்திலிருந்து பல தீபங்களை உருவாக்கியிருக்கிறோம். அந்த தீபம் பல்வேறு எங்கள் நினைவு சார், அறவழி போராட்டம் சார், தமிழ் அரசியலில் இணைந்துள்ள அந்த இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இறுதியில் ஆன்ம சாந்திக்காக, இந்த இறந்த உயிர்களின் ஆன்ம சாந்திக்காக 3 நாட்களாக இருந்த அந்த வேளை செம்மணி நீரேரி பகுதியில் கிடைக்கப்படும். அதைவிட முக்கியமாக ஒரு விடயம், இது 3வது நாள். கடந்த 2 நாட்களாக நாங்கள் நடந்து கொண்டிருந்த நிலவை சில உரைகள் சிலரை மன வருத்தத்துக்கு உட்படுத்தியதாக அறிகிறோம். அது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் உரை நிகழ்த்தியவர்கள், நாங்கள் அந்த செய்திகளை கடத்த வேண்டும் என்பதற்காக பொதுவாக கட்சி சார்ந்து இருந்தாலும் கூட இந்த செம்மணியுடன் அவர்களுடைய நினைவுகளை கடத்துமாறு கேட்டிருந்தோம். அந்த வகையில் இந்த வழக்கு தொடர்பாக பேசியிருந்தார், முன்னாள் உபவேந்தர் பேசியிருந்தார், மற்ற தமிழரசு கட்சியின் தலைவர் அவர்கள் கூட அந்த ஆணையாளராக அவர் இருந்த காலத்தில் இந்த செம்மணி கோவில் என்ன நடந்தது என்று அவரை பேசுவதற்காக நாங்கள் சந்தர்ப்பம் கேட்டிருந்தோம். அவர் இல்லை, அது அரசியல் அவர் பேசுவது சரியில்லை என்று அவர் என்ன செம்மணியோட என்ன தொடர்பு கொண்டதாக இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை மட்டும் பேசுவார். யாராவது பேசி இருந்தது, யாராவது ஒரு பொதுமகனையோ அல்லது குறிப்பிட்ட யாரையாவது தாக்கி இருந்ததாக இருந்தால் நாங்கள் அதற்கு பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்கிறோம். இது ஒரு அமைதியாக, மக்கள் போராட்டமாக, மக்கள் அமைதி வழி போராட்டமாக இந்த நிகழ்வை நிறைவு செய்வதற்கு உங்கள் அனைவரிடமும் ஒத்துழைப்பை கேட்கிறோம். அதே நேரத்தில் இந்த வீதியை போக்குவரத்துக்கும் எந்தவித இடைஞ்சல்களும் இல்லாமல் நீங்களே அதை உணர்ந்து செயற்படுத்தி தருவீர்களானால் பெறக்கூடிய மனித உரிமை ஆர்வலர் எங்கள் பிரதேசத்திற்குள்ளும் வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே அந்த 2 மணியிலிருந்து 4 மணி வரை மக்கள் அனைவரையும் அமைதியாக உங்களுக்கு தங்குவதற்கான அந்த கூடாரங்கள் அமைக்கப்பட இருக்கிறது. அதற்கான உடற்கிறம் வந்து கொண்டிருக்கிறது. அதனாலே அமைதியாக இருக்குமாறு அன்போடு Thank you.